தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலதுகரத்தினால் உன்னை காப்பேன். ஆமென். நீ பயப்படாதே, நான் திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், நாம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான், நாம் தேவ ஜனங்கள் தான். ஆனால் நமக்குள்ளே பயம் இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, நெருக்கடிகளை பார்க்கும் பொழுது, பலவீனங்களை பார்க்கும் பொழுது நாம் நமக்குள்ளே ஒரு மாம்சத்தின் ஒரு பலவீனம் நம்மை சொல்லிக் கொள்கிற கர்த்தர் அறிந்திருக்கிறார். இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ண சொல்லிக்க மாட்டார். நம்ம கிட்ட நீ என்ன பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிக்க மாட்டார். அப்போ இங்கே ஆண்டவர் ஏன் சொல்லி பயப்படாதுன்னு சொல்லும்போது, ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய சோர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார். எங்கெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறதோ அங்கெல்லாம் அவர் வந்து என்ன பண்றாரு, திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய படகிலே அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது கூட, அங்கே படகிலே அவர் இருக்கிறார். அங்கே என்ன வருகிறது, அலையடிக்குது, எங்களுக்கு தானே காத்தடிக்குது, எங்களுக்கு தானே கொந்தளிக்குது, நீங்க என்னமோ கவலைப்படாம இருக்கீங்க. நம்ம இயேசு பண்ணா வேற படகுலயா இருக்கிறாரு, இல்ல அவர் வந்து அலையே இல்லாத ஒரு இடத்துலயா இருக்கிறாரு. இல்ல, இயேசுவா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதே படகுல தான் இருக்கிறார். இன்றைக்கு நாம கூட நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல நம்ம என்ன பண்ணிட்டு தெரியுமா, ஆண்டவரே இவ்வளோ வேதனைப்படுறோமே, இவ்வளோ வேதனைப்பட்டு நாங்கள் கதறோமே, இவ்வளோ சூழ்நிலை நாங்கள் தவிக்கிறோமே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, இவ்வளோ ரிலாக்ஸா இருக்கீங்களே, நாங்கள் என்ன கூப்பிட்டாலும் உங்களுக்கு ஏன் கேட்க மாட்டேங்குது, நாங்கள் எவ்வளோ கதறினாலும் ஏன் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ண மாட்டீங்க, ஒண்ணுமே இவ்வளோ சத்தமே இல்லாத மாதிரி எங்கேயோ இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனா ஒண்ணே ஒன்று நம்முடைய வாழ்க்கை படகு
முடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நாம் போகும் பொழுது நம்ம திகைக்காதபடி அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நாம் திகைத்து கலங்காதபடி நாம் அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், திகையாதே, நான் தேவன். அல்லேலூயா. நான் உன் தேவன். நான் யாரு? உன் கூட இருக்கிறதே உன்னுடைய தேவன். வாழ உரிமை பாராட்டுகிறார். நான் உன் தேவனாய் இருக்கிறேன். நான் உன் தேவனாய் இருக்கும்போது உன்னை கைவிடுவேனா? நான் உன் தேவனாய் இருக்கும்போது நான் உன்னை திகைக்க விடுவேனா? நான் உன் தேவனாய் இருக்கும்போது உன்னை கலங்க விடுவேனா? அப்ப ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு உரிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் உன் தேவன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி அவர் நமக்கு என்ன செய்கிறார்? தம்முடைய உரிமையை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நான் உன் தேவன் என்று சொல்லுகிற அவர், அப்ப அவர் நம்மை விட்டு விலகுவாரா? நிச்சயமாய் விலக மாட்டார். நம்மை கைவிடுவாரா? நிச்சயமாய் கைவிட மாட்டார். அதனால தான் சொல்றார், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அவனை நான் பலப்படுத்துவேன், உனக்கு என் பலனை கொடுப்பேன், உனக்கு என் சத்துவத்தை கொடுப்பேன், உனக்கு என் வல்லமையை கொடுப்பேன். நீ சோர்ந்து போயிருக்கிறியா? எப்ப நமக்கு பலன் வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுவோம்? சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில், பலவீனமான நேரத்தில். பலமுள்ளவர்களுக்கு நாம் பலப்படுத்துவது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி பலன் இருக்கிறது. இதுதான் பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே என் இந்த பலவீனத்திலே நீ பலன் எனக்கு வேணாம் என்று சொல்லுகிறார். அல்ல சொல்றாரு, இந்த பலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி நாம் அனைத்து வேளையில யோசிக்கும் பொழுது அநேக தேவ தாசர்களுக்கு பலவீனங்கள் சூழ்ந்திருக்கிறது, சோர்வுகள் சூழ்ந்திருக்கிறது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் பலப்படுத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, ஆண்டவரே இந்த முள்ளே என்னை கொட்டுகிற சாத்தானின் தூதனாய் இருக்கிறது. யார் சொல்றது? அவர் போனா கூட ஒரு வல்லமை வெளிப்படும். அவர் பேசும்பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆனா அவர் சொல்றாரு, இந்த பலவீனம் என்னை கொட்டுகிற சாத்தானின் தூதனாய் இருக்கிறது. இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க மட்டும் நான் 3 தடவை வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவர் சொல்லுகிறார். அப்போ சாத்தான் நம்ம எழுப்ப விடாதபடிக்கு என்ன பண்ணுவான்? அவன் பலவீனங்களை, சோர்வுகளை நமக்கு கொடுக்கும் பொழுது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே இப்ப பலவீனம். ஆண்டவர் சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்குமானால் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலம் என்ன செய்கிறது? நம்மோடு கூட இருந்து பூர்ணமாய் நடத்துகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்துறது மாத்திரம் இல்ல, சரிப்பா ஓகே எழுந்துரு, நல்லா பலத்தோட இரு அப்படின்னு சொல்லி மாத்திரம் இல்ல, உன்னை நான் பலப்படுத்திட்டு என்ன பண்ணுவேன்? அடுத்தது உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன், உன்னை வழிநடத்துவேன். நாம ஒரு தடவை நாம ஏதாவது ஒரு சூழ்நிலை நாம் பலவீனப்படும் போது நாம் அந்த சூழ்நிலையில நமக்கு ஒரு தைரியம் வர வேண்டும். இந்த பலவீனத்துல கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, என்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவர் என்னை பலப்படுத்தி என்னை நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார், என்னை வழிநடத்த போகிறார். நீங்க நான் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சாய்ந்து போவோம், ஆனா முடிய மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். இப்போ பொதுவாக ஏதோ ஒரு மரமோ ஏதோ ஒரு சின்ன செடியோ அது வந்து என்ன பண்ணுது? சாய்ந்து போகும்போது நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு என்ன செய்யணும்? இல்லையா? அது நிமிர்ந்து அது பலப்படும். அதை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு அதுக்கு முட்டு கொடுக்கணும். அதை முட்டு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்ம என்ன பண்ண முடியுமா? அது மறுபடியுமாய் அது வீக் ஆயிடாதபடிக்கு முன்னை விட அதை என்ன பண்ணணும்? நம்ம பலப்படுத்துவோமா? அது மறுபடியும் என்ன பண்ண? சாய்ந்து
நன்றாக வளரும். அல்லேலூயா. இன்னும் நன்றாக வேர் பற்றிக்கொள்ளும், இன்னும் நன்றாக பலப்படும். இன்னைக்கு ஒரு செடிக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மனுஷங்க நம்மளை எந்த அளவுக்கு ஆற்றல் பாதுகாப்பார் இல்லையா? இப்ப நாம் சாய்ந்து போகிறோம் என்று சொன்னால் நம்மை ஒரேடியா விடுறதுக்கு இல்லை, நம்மை நிமிர்ந்து நிற்க செய்கிறதற்காக. அல்லேலூயா. நம்ம இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பலப்படுத்தி இன்னும் வேறொரு செய்து இன்னும் மகிமையாய் எழுப்புகிறதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால அன்றுவரே நான் பலவீனப்பட்டுட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், நான் சாய்ந்துட்டேன்னு சொல்லி நாம் தயங்காதபடி வேதனைப்படாதபடி ஆண்டவருடைய பலத்திலே நாம் இருக்கும்போது கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயப்படுவேன். அல்லேலூயா. சகாயம் என்று சொன்னால் அவருடைய கிரேஸ், அவருடைய கிருபை. எப்படி பவுல் கேட்டார்? பவுல் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், கிருபை உனக்கு போதும். அப்ப பவுல் கிட்ட என் கிருபை தான் உனக்கு இருக்கப்பா, நீ பலவீனத்தை பத்தி கவலைப்படுற, பலவீனத்தை பத்தி நீ கவலைப்படாத, கிருபை தான் பெருசு. பலவீனத்தை விட எது பெருசு? எது பெருசு? கர்த்தருடைய கிருபை. அப்போ உன் பலவீனத்தை விட என் கிருபை பெரியது. அல்லேலூயா. அதனால நீ பலவீனத்தை பார்க்காத, என் கிருபையை பாரு. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி நான் என்ன பண்ணுவேன்? சகாயத்தை, என் கிருபையை, என்னுடைய கிரேஸை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்த. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, என் நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குவேன். ஒருவேளை நம்முடைய வலது கரம் பலமில்லாமல் இருக்கலாம், நம்முடைய வலது கரம் பலனற்று போகலாம், ஆனால் கர்த்தருடைய வலது கரம் என்றைக்கும் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை தாங்குகிற அந்த வலது கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் என்னை தாங்கும், என் வலது கரம் என்னை பற்றி பிடிக்கும், என் வலது கரம் என்னை தூக்கி எடுக்கும், என் வலது கரம் என்னை உயர்த்தும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரம். அல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். கர்த்தர் தாங்கினா எப்படி இருக்கும்? சாதாரணமா இருக்காது. அல்லேலூயா. அந்த கரம் நம்மை விடாதபடிக்கு உறுதியாய் பிடிக்கிறதா இருக்கிறது, நம்மை விடாதபடிக்கு நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. நாம் எந்த விதத்திலுமே நாம் சோர்ந்து போக வேண்டியது இல்லை. அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. எந்த வலது கரம்? சாதாரணமான வலது கரம் அல்ல, நீதியின் வலது கரம், பலமுள்ள வலது கரம், வல்லமையுள்ள வலது கரம், பராக்கிரமுள்ள வலது கரம். இப்ப நாம மாம்சத்தின் பிரகாரமா இருக்கிற எந்த சூழ்நிலையை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவியிலே பலப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினாலே நாம் பலப்படுகிற ஜனங்களாய் இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய ஆவியினாலே பலப்படுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய சூழ்நிலைகளையோ, நம்முடைய மாம்சத்தின் சோர்வையோ, நம்முடைய கொந்தளிப்பையோ நாம் பார்த்து என்ன பண்ண வேண்டியதில்லை? கலங்க வேண்டியதில்லை. இங்க நம்ம இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் நல்லா கவனிக்கணும்னா, எல்லாமே நமக்கு வருகிற நெகட்டிவான சூழ்நிலை கர்த்தர் சுட்டி காண்பித்து தான் சொல்றாரு. நீ பயப்படாதே. அப்படின்னா என்னது? பயப்படுகிற நிலைமை இருக்கா? பயப்படாதே. திகையாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? திகைக்கிற நிலைமை, நான் என்ன செய்வேன், நான் எப்படி நடப்பேன், எப்படி கடந்து போவேன், அடுத்து என்ன செய்ய போறேன், இப்படி திகைக்கிறியா? திகைக்காதே. நான் தேவன், நான் என்ன பண்ண போறேன்? பலப்படுத்த. அல்லேலூயா. எனக்கு பலவீனமா இருக்கா? பலவீனமா இருக்கிறவங்க தான் கர்த்தர் பலப்படுத்துகிறார். சோர்ந்து போறவங்களுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை ஒரு என்ன பண்ணுவாராம்? பெருக பண்ணுவோம். அப்போ பலமுள்ளவனுக்கு நான் பலனையும், நல்ல திடகாத்திரமானவர்களுக்கு நான் சத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, என்னுடைய வசனம் சொல்லுங்க, நான் சோர்ந்து போறவர்களுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் யாரை
வாக்குத்தத்தத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சூழ்நிலைகள்லாம் எனக்கு என்னுடைய சோர்வுகளையும் என்னுடைய பலவீனங்களையும் காண்பிக்கிறதை நீங்களே சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன், ஆனாலும் நான் திகைக்க மாட்டேன், ஆனாலும் நான் கலங்க மாட்டேன், ஆனாலும் நான் பலவீனப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் என் தேவனுடைய நீதியின் வலதுகரம் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. என்னுடைய இந்த பிரயாணத்துல, என்னுடைய இந்த வாழ்க்கை படகுல நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட கூட பயணம் செய்து கொண்டிருக்கீங்க. உங்களை மீறி எதுவும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாள்ல ஏசாயா 41:10 நீங்க எங்களோடு கூட இருந்து எல்லா விதத்திலும் பலப்படுத்தி நிலைநிறுத்தப் போவதற்காக நீதியின் வலது கருத்தினால் எங்களை தாங்கப் போவதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தம்முடைய வார்த்தையின்படியாக வளர்த்திருக்கிறார். கர்த்தர் தாமே இப்படி ஆசீர்வதிப்பார்.